சமீப காலமா பாத்தீங்கன்னா தர்கா அமைப்பு வழிபாடு பொறுத்த வரைக்கும் மோடி அரசு வந்த பிறகு அது ஒரு சுதந்திர அமைப்பா தனியா செயல்படும் சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் தனியா இருக்கணும். பட் இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒவ்வொரு இடத்திற்காகவும் ஏதோ ஒரு மிரட்டலுக்கு ஆளாகிறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னையில மண்ணடி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய தர்காவுக்கும் ஒரு மிரட்டல் விட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாபநாசம் சிவன் சாலையில மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய பச்சை வேலி தர்கான்னு சொல்லிட்டு ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்காவுக்கு இப்போ மிரட்டல் விடப்பட்டிருக்கு. அந்த தர்கா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 520 ஆண்டுகள் ரொம்ப பழமையான தர்கா. இந்த தர்கால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கடந்த 18ஆம் தேதி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பெண் பக்தர்களுக்கு கழிவறை கட்டுவதற்காக முடிவு செய்யப்பட்டிருந்தது. முடிவு செய்து அந்த முடிவு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நிர்வாகிகள் 2 பேரை இருவர் மிரட்டிருக்காங்க. டாக்டர் ஜிலானி மற்றும் ஜாகிர் மிரட்டி சட்டவிரோதமாக இந்த பணியை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திருக்காங்க. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம அந்த அளவுக்கு மிரட்டி இருக்காங்க. இது தொடர்பாக மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. புகார் கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அமானுல்லா ஏ பாபு, கௌஷல் பாஷா. இந்த இருவரும் அந்த மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? பாரம்பரியமாக இருக்கக்கூடிய துலுக்க வழிபாட்டு முறைகளையும் வழிபாட்டு தலங்களையும் அடிப்படைவாத முஸ்லிம்கள் இன்னைக்கு ஆக்கிரமித்து அதை பிடுங்கிக் கொள்கிற வேலை என்பது இன்னைக்கு தமிழகத்துல தொடர்ந்து நடந்து வருகிறது என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த தர்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இது மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு தர்கா பாபநாசம் சிவன் சாலையில இருக்கிறது. இது எப்படி அப்படின்னு சொன்னா இப்ப 20 ஆண்டுகளாக இதுல நிர்வாகம் பண்றதுக்கு யாரும் இல்லை. ஒரு தனி நபர் நான் அதை நிர்வாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதை ஆக்கிரமிச்சு சில முறைகேடுகளையும் செய்து வருவதாக அவருடைய கம்ப்ளைண்ட்ல மேலும் சொல்லியிருக்காரு. அவர் பேர் என்ன பார்த்தா டாக்டர் ஜிலானி. இந்த டாக்டர் ஜிலானியும் இவருடைய கூட்டாளிகளும் தான் இப்ப இதுல செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கார். அவர் மேலும் என்ன அவர் சொல்றாருன்னா இந்த பச்சைவாலி தர்கால ஏற்கனவே பெர்ஃப் அப்படிங்கக்கூடிய அமைப்பு. இந்த பெர்ஃப் அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது பிலால் பிலிப்ஸினுடைய ஒரு அமைப்பு. இந்த பிலால் பிலிப்ஸ் யாரு, இந்த பெர்ஃப் அமைப்பு என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி இதை பத்தி நான் சொல்கிறேன். ஸோ இந்த அமைப்போட சேர்ந்து கொண்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இந்த தர்கா அமைப்பு தர்காவிற்குரிய அந்த சூஃபி சடங்குகளை எல்லாம் செய்வதிலிருந்து தடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு புகார் கொடுத்து இந்த புகார் மேல ஒரு நடவடிக்கையும் நடந்திருக்கிறது. ஸோ இந்த நிலையில அப்பொழுதே இது யார் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் இந்த மிரட்டல் விட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். இப்ப இந்த தர்காவை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய அந்த ஜாகிர்ங்கிறவர். இந்த நிலையில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு பெண்கள் வழிபடுவதற்கு தேவையாக ஒரு கழிப்பறை கட்டுவதற்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கான வகுப்புல இப்ப அவங்க இதற்காக அனுமதியும் பெற்று விட்டார்கள். அவங்க கட்டலாம் அப்படின்னு அனுமதியும் கொடுத்திருக்காங்க. இந்த நிலை இவங்க கட்ட போகும் பொழுது இதை தடுத்திருக்கிறது இந்த ஜாகிருடைய கூட்டாளிகள். தடுத்ததோடு மட்டும் இல்லாம நீ ஏற்கனவே இந்த மாதிரி இந்த பெர்ஃப் அமைப்போடு இந்த விஷயங்கள்லாம் நீ எக்ஸ்போஸ் பண்ண, அதனால அப்பவே உன்னை கொண்டிருக்கணும், இவ்வளவு நாள் விட்டதே தப்பு அப்படின்னு சொல்லி மிரட்டலும் எடுத்திருக்கிறார்கள். இது நடந்திருக்கு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும்னா இதை எடுத்துக்கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக காவல் நிலையம் சென்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த காவல் நிலையத்தில் அந்த இன்ஸ்பெக்டர் இவர்களை அவமதிப்பு நடத்தியிருக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் நம்ம பார்க்கிறோம். இப்போ அதற்காக என்ன பண்ணிருக்காங்க, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் இப்போ கொடுத்திருக்காங்க. ஸோ இது இந்த நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னன்றது. இதனுடைய சிந்தனையாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இது ஏதோ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு புது செய்தி மட்டும் கிடையாது. தொடர்ந்து இந்த அடிப்படைவாத துலுக்களிடமிருந்து தர்காவை மீட்கக்கூடியதுதான் சாதாரண முஸ்லிம்களுக்கு உள்ள வழிபாட்டு முறைகளை மீட்கக்கூடியது இன்னைக்கு ஸ்ரீ டிவியோட வேலையாகவே ஆயிருக்குங்கிற மாதிரி. ஏன்னா இப்ப நிறைய விஷயங்களை நம்ம இப்ப எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே போல பல செய்திகள் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த நல்பந்து மாஸ்க் நம்ம சொல்லலாம். திருவள்ளிக்கண்ணில் கூட நல்பந்து மாஸ்க். அந்த நல்பந்து மாஸ்க்லயும் தான் இணையத்துல்லா என்ப ஒருத்தனால அந்த மாஸ்க் பிடிக்கப்பட்டிருந்த ஒரு பயங்கரவாதியிடம் பிடிபட்டு கிடந்தது ஒரு அடிப்படைவாதிகளால. அது இப்பொழுது இதை பத்தின நியூஸ் எல்லாம் வெளியில எக்ஸ்போஸ் ஆன நிலையில இன்னைக்கு அதை வக்ஃபிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வக்ஃபிடம் அது ஒப்படைக்கப்பட்டதற்காக இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னா அந்த மாஸ்கை முற்றுகை போராட்டம் நடத்த போவதாக அறிவித்திருக்கிறார்கள். என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போல இன்னொரு செய்தி நம்ம வெளியிட்டோம். அதராமப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய MKN ட்ரஸ்ட். இந்த MKN ட்ரஸ்டும் கூட என்ன பிரச்சனை, சுன்னத் ஜமாத்தினுடைய
சடங்குகள் அவர்களுடைய முறைகளை பாதுகாக்கிறதுக்காக இருந்த ஒரு இது. அதை வந்து அந்த பாரம்பரிய முறைகளை ஊறு விளைக்கும் விதமாக இந்த அடிப்படைவாத முஸ்லிம்கள் அதை கைப்பற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதிலிருந்தும் இந்த செய்தியெல்லாம் இன்னைக்கு வெளியில வந்ததுக்கு பிறகு வந்து இன்னைக்கு அங்க போட வேண்டிய அடுத்த ஆட்களை வந்து இன்னைக்கு அடுத்த சுற்றுக்கான ஆட்கள் தேர்வு செய்ய வேண்டியது இன்னைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த தேன்கனி கோட்டையில ஹஸ்ரத் யாரூப் தர்கா இதே போலதான் வந்து அதுவும் வந்து அடிப்படைவாதிகள் அதாவது PFI-யால் கைப்பற்றப்பட்டிருந்த நிலையில அது மத்திய அரசு தலையிட்டு அவங்களுக்கு கடிதம்லாம் எழுதி அது வந்து மீட்கப்பட்டது என்பதையும் நம்ம பார்த்தோம். அதை நம்ம ஸ்ரீ டிவியில ஏற்கனவே அந்த செய்திகளையும் நம்ம செய்திருந்தோம். அதற்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் இங்க வந்து அமித்ஷா அவர்கள் தலையீட்டுல வந்து ஒரு தர்கா மீட்கப்பட்டது. அது கூட பெண் பொறுப்பாளர் தான் இருந்தாங்க. அவர்களுக்கு என்னெல்லாம் மிரட்டல்கள்லாம் வந்தது, எப்படி அது மீட்கப்பட்டது என்கிற செய்தியும் நம்ம வந்து ஸ்ரீ டிவியில நம்ம ஏற்கனவே நம்ம செய்திருந்தோம். ஸோ இப்படி வந்து இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு எப்படி இப்ப அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்துக்கள் தான் ஜாதிகள் பலது இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பெருசா பேசுவாங்க. ஆனா இங்க நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. பல பிரிவுகள் இவர்களிடையே இருக்கு. ஆனா என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அடிப்படைவாத துலுக்கு அமைப்புகள் வேற எந்த முறையும் இங்க இருக்கக்கூடாது, எங்களது மட்டும்தான் சரி, எங்களது மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கக்கூடிய ஒரு மனோபாவத்துல இன்னைக்கு ஒரு மசூதியாக ஒரு தர்காவாக கைப்பற்றி கொண்டு அந்த தர்கா வழிபாட்டு முறை என்பதை இருக்கக்கூடாது என்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம், இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் என்பது யாருக்கு பயனளிக்கக்கூடியது என்றால் துலுக்கர்களுக்கு தான் பயனளிக்கூடாது. அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய துலுக்கர்களுக்கு தான் இது பயனளிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம். இதை நல்லா பாருங்க, இப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய இது போல பல சுன்னத் ஜமாத் முறைகள் இருக்கக்கூடிய மசூதிகள்லாம் வந்து இப்ப ஆர்காட் நவாப் தலையீட்டின் பிரகாரம் அதையெல்லாம் மாற்றப்படுகின்றன அந்த சடங்குகள் எல்லாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏற்கனவே நாகூர் தர்காவில் அந்த தர்காவிற்கு சென்ற ஒரு இளைஞர் தாக்கப்பட்டார் அப்படிங்கக்கூடிய செய்திகள் எல்லாம் கூட நம்ம ஏற்கனவே இதே ஸ்ரீ டிவியில நம்ம பலதும் நம்ம பண்ணியிருக்கோம். அப்ப இன்னைக்கு ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, அடிப்படைவாத துலுக்கர்கள் மட்டும்தான் இங்க இருக்க வேண்டும், சாதாரண துலுக்கர்களை ஒட்டுமொத்தமாக அவனுடைய சடங்குகள் ஒழிக்க வேண்டும் என்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் என்ன செய்யறாங்கன்னா, இந்த சாதாரண துலுக்கர்களுக்கு அவர்கள் பாதுகாப்பு அளிக்காமல் அடிப்படைவாதிகளுடைய கோரிக்கைகளை தான் ஏற்று செயல்படுகிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு கண்கூடாகவே நமக்கு தெரிகிறது. அது பல விதத்துல நம்ம சொல்லலாம். ஏற்கனவே இதே தமிழகத்துலதான் அந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது இருந்தது. அதாவது அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடாது ஷிர்க் ஒழிப்பு மாநாடு எல்லாம் இங்கதான் நடத்தினாங்க. இதே தௌஹீத் ஜமாத் தான் நடத்தினாங்க. இன்னைக்கு இந்த மசூதியிலும் என்ன பிரச்சனை, தௌஹீத் கொள்கைகள் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தர்காவுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப இங்கேயும் வந்து என்ன சொன்னாங்க, ஷிர்க் ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நினைச்சு இந்த தௌஹீத் ஜமாத்தும் தமிழகம் எங்கும் பிரச்சாரம் செய்தார்கள், அதற்கான மாநாடு நடத்தினார்கள். அப்ப உண்மையிலேயே இது ஒரு வெறுப்பு பிரச்சாரம், இன்னொரு பிரிவினரை அழிக்கக்கூடியதான ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்தியதா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப யாருக்கு ஆதரவு கொடுக்கறாங்க? அப்ப இந்த அடிப்படைவாத துலுக்கு அமைப்புகளுக்கு தானே இப்ப அவர்களும் ஆதரவு கொடுக்கிறார்கள். அப்படி ஆதரவு கொடுக்கும்போது ஏற்கனவே நம்ம இந்திய வரலாற்றிலிருந்து இன்னி வரைக்கும் நம்ம பாடம் படிக்காதது என்ன அப்படின்னு சொன்னா, காந்தி செய்த தவறைத்தான் இன்னைக்கு எல்லாருமே செய்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நீங்கள் அலி சகோதரர்களுக்கு ஆதரவு கொடுத்ததுனால்தான் இந்த இந்தியாவே இன்னைக்கு இந்த நாடே துண்டாடப்பட்டது. அப்ப மேலும் மேலும் இதே தவறை இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் செய்து வருகிறார்கள் என்பதைத்தான் நம்ம இதுல பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக இதுல நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பின்னாடி அதை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த தர்காவை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறவர் எந்த அமைப்பினுடைய கோட்பாட்டில் பிரகாரம்? பெர்ஃப் அப்படிங்கக்கூடிய அமைப்பு. அப்ப பெர்ஃப் அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேரில் இதை தொடங்கியது அதாவது பிலால் பிலிப்ஸ் என்பவர் இதை தொடங்கினார். அந்த பிலால் பிலிப்ஸ் யாரு? இந்த பிலால் பிலிப்ஸை பத்தி பல தடவை நம்ம வந்து இதே ஸ்ரீ டிவில நம்ம பேசியிருக்கோம். இந்த பிலால் பிலிப்ஸ் என்பவனை பல நாடுகள், பல உலக நாடுகள் அவன் உள்ளேயே வரக்கூடாதுன்னு தடை செய்திருக்கிறது. ஈவன் பங்களாதேஷ் கூட அதை தடை செய்திருக்கிறார்கள். காரணம் என்ன? இவனுடைய அடிப்படைவாத கருத்துக்கள் அங்க உள்ள இருக்கிறவர்களை பயங்கரவாதிகளாக மாற்றுகிறது என்ற நோக்கத்தில் தான். இவங்களுக்கும் ஜாகிர் நாயக்குக்கும் மிகப்பெரிய லிங்க் உண்டு. ஏற்கனவே ஃபீஸ் டிவில எல்லாம் இவன் பேசியும் இருக்கிறான், அதனுடைய இதெல்லாம் இருக்கிறது. அப்ப இந்த பெர்ஃப் அமைப்பை வைத்துக்கொண்டு இங்க தமிழகத்துல பிரஸ்டன் இன்டர்நேஷனல் காலேஜஸ் அப்படிங்கக்கூடிய பேர்ல பல கல்லூரிகள் இங்கு இயங்கி கொண்டிருக்கின்றன.
இன்னும் சொல்ல போனா தமிழகத்தினுடைய பல மாவட்டங்கள்ல இயங்கி கொண்டிருக்கணும். இதை நம்ம ஏற்கனவே பலமுறை இதை நாம் சொல்லியிருக்கிறோம். அதுல ப்ரொஃபஸராக இருந்தவர் ஜவாஹிருல்லா என்பதையும் ஒரு செய்தியாக நாம் சொல்லி வருகிறோம். இப்ப கூட நீங்க அந்த அவங்களுடைய வெப்சைட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா, பிரஸ்டன் அதனுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட பாருங்க, அந்த 2025 கான்க்ளேவ் ஏதோ விருது வழங்கும் நிகழ்வு, ஆனுவல் கான்க்ளேவ் ஏதோ நடந்திருக்கு. அதுல எல்லாம் ஜவாஹிருடைய போட்டோ, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போட்டோக்கள் எல்லாம் இருப்பதை நீங்கள் காண முடியும். இந்த யூனிவர்சிட்டியோட தான் இன்னைக்கு வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி இவங்க எல்லாம் வந்து MOE போட்டிருக்கிறதையும் கூட நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம். சோ இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமானவன் என்று பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஒருத்தனை இந்த தர்காவோட இந்த தர்கா வந்து கைப்பற்றணும், அதை கைப்பற்றி அதுல வந்து இந்த கருத்துக்களை எல்லாம் மூளை செலவு செய்வதற்காக இந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு போகிறதுக்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இன்னைக்கு காவல்துறையே வந்து பாதுகாப்பு கொடுக்கறது மாதிரி தானே இருக்கு. இப்ப இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப இவன் யாரு, இவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஆக்கிரமிப்பாளன், ஏற்கனவே ஒரு வழிபாட்டு முறையிலிருந்து இன்னொரு வழிபாட்டு முறைக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆக்கிரமிப்பாளன். அப்போ அவங்களுடைய வழிபாட்டு முறையினுடைய உரிமையே நீ பறிக்கக்கூடிய ஒருத்தன். அது மட்டும் இல்லாம இந்த தேசத்துக்கு விரோதமாக அடிப்படைவாத கருத்துக்களை சொல்லி பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய ஒருத்தனுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னா காவல்துறை என்ன பண்ணணும், இவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க வந்து அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்களை கொண்டாட வேண்டுமா வேண்டாமா, கௌரவிக்க வேண்டுமா வேண்டாமா? கௌரவித்து யார் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும்? அதுக்கு பதிலாக இதையெல்லாம் சொல்லி கொண்டு வந்து எங்க கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேல இன்னைக்கு நீங்க அவங்கள வந்து அவமதிக்கிறது என்பது எந்த விதத்துல சரி? அப்ப காவல்துறை இன்னைக்கு அரசியல்வாதிகள் வந்து அடிப்படை துலுக்கனுக்கு ஆதரவாக போக்குற அதே லைனை இன்னைக்கு காவல்துறையும் எடுக்கிறதா? அப்ப இன்னைக்கு காவல்துறை அவர்களுடைய இப்ப ஃபண்டமெண்டல் ஆஃப் டியூட்டிஸ்னுடைய 3வது சரத்துல சொல்லியிருக்கிறது, ப்ரொடெக்ட் சர்வஜனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதன் பகாமல் செயல்படாமல் இப்படி வந்து ஒரு தேச விரோதத்திற்கு ஆதரவாக போவது எந்த விதத்துல சரி? இந்த கேள்வி வருகிறதா இல்லையா? சரி, இப்ப நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இப்ப நிறைய பேர் வந்து இந்த பெண் உரிமை அப்படின்னு எல்லாம் பேசிட்டு எல்லாம் இங்க வருவாங்க. இப்ப இந்த பெண் உரிமை பேசுறவங்க கிட்ட எல்லாம் நமக்கு இப்போ ஒரு கேள்வி, நமக்கு இப்ப வந்து அவங்க வந்து என்ன சொல்லணும், சரி நாங்க பெண்கள் வந்து வழிபாட்டிற்கு அங்க வரணும், அவர்களுக்கு கழிப்பிட வசதி வேணுங்கிறதுக்காக கழிப்பறை கட்டுறதுக்கு போறதுக்கு தான் இப்ப இந்த பிரச்சனையே இப்ப இங்க வந்திருக்கு. அப்ப இந்த பெண்ணியவாதிகள் எல்லாம் பேச வேண்டியது, அப்ப பெண்களுக்கு வழிபாட்டு உரிமை கிடையாதா, ஏன் நீங்க அந்த வழிபாட்டு உரிமையை தரமாட்டீங்க அப்படின்னு இப்ப எல்லாரும் போய் பேசலாமே, இப்ப அதை பத்தின ஒரு விவாதம் செய்யலாமே. இப்ப உடனே வந்து அங்க அதற்கான உரிமை போராட்டம் என்று போலாமா வேணாமா? இப்ப சபரிமலைக்கு இங்க இருந்து உரிமை போராட்டத்துக்கு போனாங்கல்ல, அப்ப இந்த பெண் உரிமை பேசுறவர்களை பத்தியும் இப்ப தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க சொல்கிறேன். அப்ப இன்றைக்கு வந்து இந்த அடிப்படைவாத பயங்கரவாதிகள்னால அங்க இருக்கக்கூடிய துலுக்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய அடிப்படை உரிமைகள் கூட எப்படி பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இதுல வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக மொத்தத்துல இந்த ஒரு போராட்டத்தை இன்று வந்து இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு அனைவரும் துணை நிற்க வேண்டும். ஏற்கனவே மத்திய அரசு தலையிட்டு சில தர்காக்களை மீட்டு கொடுத்திருப்பது போல இந்த தர்காவையும் மீட்டு கொடுப்பதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும். உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக பண்ணியிருக்காங்க. அதே போல அவர்கள் இதற்கு முன்வர வேண்டும். இந்த தர்கா மீட்பு போராட்டம் என்பது இது வெற்றிகரமாக முடிந்து தர்கா மீட்பு பட வேண்டும். ஏன்னா ஒரு தேச துரோகிகளின் கைகளில் வந்து இது சென்று விட்டால் மீண்டும் வந்து இந்த தேச பாதுகாப்புக்கு ஏதோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு தர்காவை அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, அந்த தர்கா வழிபாட்டு முறை இன்னொரு வழிபாட்டு முறைக்கு மாத்திட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு வந்து இது கடந்து செல்லக்கூடிய விஷயமாக இதை கருதக்கூடாது. அதனால இது வந்து இந்த தர்கா மீட்பு போராட்டத்திற்கு அனைவரும் நம்ம வந்து துணை நிற்க வேண்டும் அப்படிங்கிறதை நம்ம இந்த செய்தியில நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த தேச பாதுகாப்பிற்கு இதுல வந்து அதாவது தேச பாதுகாப்பிற்கான ஒரு நடவடிக்கையில ஈடுபடாமல் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஒரு ஆளை நீங்க அவமதித்த அந்த காவல்துறையின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது.